ஈரோட்டில் சாலையில் சென்ற கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வீரப்பச்சத்திரம் மாரியம்மன் கோவில் அருகே காரின் முன்பக்க பேட்டரியில் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டதன் காரணமாக திடீரென புகை வர துவங்கியதால் கார் உரிமையாளர் காரை நிறுத்திவிட்டு வெளியே வந்திருக்கிறார். இந்த நிலையில் காரின் முன்பக்கத்தில் மளமளவென தீப்பிடித்து எரிய துவங்கியது. சாலையில் ஓடிக்கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திராவிட மாடல் ஆட்சியில் சாதி மோதல்கள் இல்லை என பெருமை பேசப்படுகிறது. ஆனால் புதுக்கோட்டை மாவட்டம் கோவிலூரில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவை தொடர்ந்து இரு சமூகங்களுக்கு இடையிலான மோதலில் காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட 2 காயமடைந்தனர். பாதுகாப்பிற்காக 250க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். இதனால் தீய சக்தி திமுக ஆட்சியில் சமூக ஒற்றுமை கேள்விக்குறியாகி இருக்கும் நிலையில் எப்போது இந்த ஆட்சி முடியும் என மக்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். திருச்சி மாவட்டம் சிறுகனூரைச் சேர்ந்த பெண்கள் 1 மாதத்திற்கும் மேலாக தங்கள் பகுதிக்கு குடிநீர் வராததை கண்டித்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெண்களின் திடீர் சாலை மறியல் போராட்டத்தால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் மதுக்கடைகள் மட்டும் அதிக அளவிற்கு திறக்கப்படும் நிலையில் அடிப்படை ஆதாரமான தண்ணீர் மட்டும் அனைவருக்கும் கிடைப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நிறைய தண்ணி கிடக்கு, மோட்டர் சரியில்லை, அது சரியில்லைன்னு எங்களுக்கு தண்ணி ஏற்ற மாட்டாங்கிறாங்க. 2வது பைப்பு தெருவே உடஞ்சிக்கிட்டு போகுது. நாங்கள் எல்லாம் சண்டை பிடிச்சி போலீஸ்காரங்க வந்து அவங்களும் போய் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு அந்த பைப்பை சரி பண்ணி கொடுக்கல. சின்ன டீப்பு ஓசி சொல்லி தண்ணி குடிக்கிறோம், அதுக்கு கூட தண்ணி வர மாட்டேங்குது. 1 மாசமா தண்ணியே ஏற்ற மாட்டேங்கிறாங்க. தலைவர் இல்லை, நாங்கள் எப்படி ஏற்றுவோம் அப்படிங்கிறாங்க. தலைவர் இல்லைன்னா பொறுப்பு கிளர்க்கோட பொறுப்பு தானுங்க, வீடியோட பொறுப்பு தானே. அவங்க தண்ணி எங்களுக்கு ஏற்றணும்ல. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தை அடுத்த கூவத்தூர் அருகே அரசு பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்ததால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு சென்ற அரசு பேருந்து என்ஜின் பழுதாகி நல்லூர் என்ற இடத்தில் தீப்பற்றி எரிந்தது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்குவதே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.